சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முத்து அந்த பழைய காரெல்லாம் நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு அந்த முயற்சியில இறங்கிட்டாப்ல இல்லையா? முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு செல்வம் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து நம்ம முத்து காமிக்கிறாப்ல. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ வேணா வேஸ்ட்டா ரிஸ்க் எடுக்காத. டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் இந்த காரெல்லாம் சரி பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறாப்புல. நைட்டு பகல் இப்படின்னு பாராம ஒரு 2 நாள்ல காரெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. நம்ம மீனாவும் அவ்வப்போது வந்து முத்துவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போறாங்க. நம்ம முத்துவும் வீட்டுக்கு போகாம ஃபுல்லா கார் செட்லயே காரை சரி பண்றதுலயே இருக்கிறாப்புல. எப்படியோ ஒரு 2 நாள்ல அந்த காரெல்லாம் புதுசாவே மாத்திடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்க்குற நம்ம மீனாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. என்னடா அந்த கார்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தூக்கி போட்டு புதுசாவே கார் வாங்கியிருக்க. ஆமா இத வாங்குறதுக்கெல்லாம் காசு எது? ஏதாச்சும் லோன் கீன் போட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நீங்க பார்த்தீங்கல்ல அதே கார் தான் இது. என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, பாத்தியா இப்ப எப்படி மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன காரையும் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் சூப்பராவே இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம முத்து சொன்னத செஞ்சு காமிச்சிட்டாப்புல. ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸா நமக்கு ஏதோ காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டிக்கு விளம்பரம். அதாவது மொபைல் ஃபோன்ல ஸ்கோர் பார்க்கறதுக்கு பதிலா, அந்த ஸ்கூட்டிலேயே கிரிக்கெட் ஸ்கோர்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோட முடிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.